Hello friends, welcome to my channel Eat Well Feel Good. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கடாய் பன்னீர். இந்த கடாய் பன்னீரை நீங்க சப்பாத்தி, ரோட்டி எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிடலாம். இத ரைஸ் கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இத எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் பன்னீர் செய்யறதுக்கு ஒரு pan ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதுல கியூப் பண்ணி வச்சிருக்க பன்னீர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பன்னீரை எல்லா சைடும் ப்ரௌன் ஆகிற மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பன்னீரை 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா சைடுமே ப்ரௌன் ஆகும். இப்போ இந்த பன்னீர் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இது கூட கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தில் பாதி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையுமே ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே சாட்டே பண்ணிங்கன்னா இது சாஃப்ட் ஆயிரும். இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக அதே பேனில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதை ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி விதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு cumin சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு 5 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கோங்க. ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சுட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரையிங் பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணி அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். இந்த கிரேவியை ஒரு லிட்டு க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. லிட்டு போடலைன்னா உங்களுக்கு கிரேவி எல்லாம் மேலே தெளிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நமக்கு கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் கேப்சிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் நம்ம இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீர் ஆட் பண்ணியாச்சு. இந்த கிரேவியை இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு கசூர் மெத்தி ஆட் பண்ணிக்கலாம். கசூர் மெத்திங்கிறது காஞ்ச வெந்தயக்கீரை தான். இதை நல்லா கிரேவியோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக
ஒரு பீஸ் அளவு பட்டர் கட் பண்ணி இது மேலே வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கடாய் பன்னீர் ட்ரையாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கிரேவி கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.